காரைக்கால் அம்மையார் 6ஆம் நூற்றாண்டு சிவனைப் போற்றிய 63 நாயன்மார்களில் முதன்மையானவரும் தமிழ் மெய்நாட்டு பெண் கவிஞர்களில் ஒருவரும் ஆவார். இவரது இயற்பெயர் புனிதவதி. பிறப்பும் வாழ்வும். காரைக்கால் அம்மையார் புதுச்சேரிக்கு அருகிலுள்ள காரைக்கால் நகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் பெருங்குடி நகரத்தார் என்பர். சிறப்பான குடும்பத்தில் பிறந்த இவரை பரமதத்தன் என்ற வணிகன் மணந்து கொண்டார். சிவபக்தியும் அதிசய நிகழ்வுகளும். புனிதவதி சிறுவயதிலேயே சிவபக்தியில் ஆழ்ந்திருந்தார். ஒருநாள் அவரது கணவர் பரமதத்தனுக்கு 2 மாம்பழங்கள் பரிசாக வந்தது. அவற்றில் ஒன்றை புனிதவதி அவருக்குக் கொடுத்தார். அதே நேரத்தில் ஒரு சிவனடியாரும் அவரது இல்லத்துக்கு வந்தார். அவர் பசியால் தவித்ததால் இறை நம்பிக்கையுடன் மற்றொரு பழத்தையும் சிவனடியாருக்கு கொடுத்துவிட்டார். பிறகு அவருடைய கணவர் வந்தபோது மீதமிருந்த பழத்தை அளித்தார். ஆனால் கணவர் இன்னும் ஒன்றை கேட்டபோது இறைவனை மனதில் நினைத்து தன்னிடமே இல்லாத பழம் உதித்து வந்ததை வழங்கினார். இதை உண்மையென்று நம்ப முடியாத பரமதத்தன் அந்த பழத்தை கடித்து பார்த்ததும் அது தெய்வீகத்தன்மையுடன் இருந்ததை உணர்ந்தார். இதனால் அவர் புனிதவதி ஒரு தெய்வீக சக்தியுடையவர் என கருதி அவரை விட்டுவிட்டு விலகி வாழத் தொடங்கினார். துறவு வாழ்க்கை மற்றும் அம்மையார் தனது கணவர் தன்னை தேவி போல் கருதித் துறந்ததை அறிந்த புனிதவதி சிவபெருமானை நோக்கி, எனது அழகை நீக்கி உன் திருவடியை பணிந்திட என்னை ஒரு பேய் உருவமாக ஆக்கிடும் என வேண்டினார். இறைவன் அவளை ஆசீர்வதித்து பீடைக்கரிய உருவத்தை தெளிவற்ற எலும்புகளுடன் கூடிய தோற்றம் கொடுத்தார். பின்னர் அவர் திருவாலங்காட்டில் திருவாதிரை நடனமாடும் சிவபெருமானை தரிசிக்கச் சென்றார். இறைவனை பாடிய பாடல்கள். காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டில் சிவனை வழிபட்டு அற்புத் திருவந்தாதி மற்றும் திருவிரட்டை மணிமாலை எனும் பாடல்களை இயற்றினார். இப்பாடல்களில் சிவபெருமானின் தாண்டவ நர்த்தனத்தைப் பற்றியும் சிவனடியார்களை போற்றியும் பாடியுள்ளார். பரிணாமம் மற்றும் மரணம். அவர் இறைவனடி சேரும் வரையில் உணவைக் கூட எடுத்துக் கொள்ளாமல் முழுமையாக சிவபக்தியிலேயே வாழ்க்கை செலுத்தினார். இறுதியில் திருவாலங்காட்டு என்ற இடத்தில் சிவபெருமானின் அருள் பெற்று மோட்சம் அடைந்தார். காரைக்கால் அம்மையாரின் சிறப்பு. அவர் தமிழில் பாடல் இயற்றிய முதல் பெண் சைவப் பயிற்சி பெற்றவர். இவரது பாடல்கள் தேவாரப் பாடல்களுடன் திருமுறை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. இவருடைய அற்புத வாழ்வு நாயன்மார் வரலாற்றில் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. திருவாலங்காட்டில் உள்ள அவருடைய பீடம் இன்றும் பக்தர்களால் வழிபடப்படுகிறது. காரைக்கால் அம்மையார் பக்தியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பெண்ணாக தனது அழகையும் உடலையும் துறந்து சிவபெருமானின் கருணையை நாடிய பெருமையுடையவர். அவரது பாடல்கள் சிவபக்தர்களுக்கு பெரிய வழிகாட்டியாகவும் தெய்வீக அனுபவமாகவும் உள்ளன.